நம்ம 10th மேக்ஸ் லாஸ்ட் கிளாஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரிவிஷன்ல மென்சுரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மென்சுரேஷனுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ நம்ம கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்ம பார்த்துடலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். அதை திருப்பி ஒரு தடவை நான் ரீகேப் பண்றேன். சோ ஒரு தடவை இது சுவாமி விவேகானந்தருடைய லைஃப்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஓகேவா? ஒரு தடவை சுவாமி அவர் இது ஒரு பிச்சைக்காரன் மற்றும் துறவி, ஒரு பெக்கரும் ஒரு மாங்க், ஒரு துறவியுடைய கதை. ஓகேவா? ஒரு நாளைக்கு சுவாமி விவேகானந்தர் கல்கட்டால வீதியில நடந்து போயிட்டு இருக்காரு. சோ அப்ப போகும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் நடைபாதையில பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்காரு. சோ அந்த பிச்சைக்காரன் விவேகானந்தரை பார்த்ததும், சுவாமி விவேகானந்தரை பார்த்ததும் பணம் கேட்கிறாரு. அதுக்கு விவேகானந்தர் சொல்றாரு, சிரிக்கிறாரு, என்கிட்ட காசு இல்ல, ஆனா அதை விட பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை பார்த்தா காசை விட பெருசா ஏதோ தர போறாரு சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு சுவாமி விவேகானந்தர் அந்த பிச்சைக்காரருக்கு தெரியாது. சோ ஏதோ ஒண்ணு தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அவர் விவேகானந்தரை பாக்குறாரு. உன்னோட வாழ்க்கையை மாத்துற சக்தியை என்னால கொடுக்க முடியும். உனக்கு பணம் கொடுக்க முடியாது, உன்னுடைய வாழ்க்கையை மாத்துற சக்தியை என்னால பவர், உன்னுடைய லைஃப் சேஞ்ச் பண்ற செல்ஃப் பிலீவ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பவரை எனக்கு உன்னால கொடுக்க முடியும். சோ அப்ப அந்த பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும். செல்ஃப் பிலீவ் அண்ட் ஹார்ட் ஒர்க். விவேகானந்தர் அந்த பிச்சைக்காரனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு, அதனுடைய சக்தியை அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அப்ப அந்த பிச்சைக்காரர்கிட்ட அவருடைய வாழ்க்கையை மாத்தி ஒரு வெற்றிகரமான ஒரு வெற்றியுடைய நபரா மாறக்கூடிய திறன் இருக்கிறதா அவர் சொல்றாரு. சோ அப்ப பிச்சைக்காரர் இன்னும் உன்னிப்பா அவர் சொல்றதை கேட்கிறார். அப்ப அவருடைய வாழ்க்கையில முதல் முறையா ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதியும் இருக்கிறத அவர் உணர்றார். அந்த பிச்சைக்காரரானவர் சுவாமி விவேகானந்தர் சொன்ன தன்னம்பிக்கையும் கடின உழைப்பையும் பத்திய ஒரு ஸ்டோரிய கேட்கும் போது அந்த பிச்சைக்காரருக்கு மனசுல ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதியும் வருது. ஒரு பிலீவ், அவருக்கே ஒரு பிலீவ், அவர் மேல ஒரு பிலீவ் அண்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ் வருது. சோ அப்ப அவர் விவேகானந்தருக்கு நன்றி சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையும் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சோ அப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரர் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு பெரிய தொழிலதிபரா மாறி இருக்காரு. பிசினஸ் மேனா அந்த பிச்சைக்காரர் மாறிட்டார். அவருடைய விவேகானந்தர் கொடுத்த போதனையின் மூலமாக அவர் சொன்ன அந்த செல்ஃப் கான்பிடன்ஸும் அந்த செல்ஃப் பிலீவும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற அந்த எண்ணத்தையும் அவர் ஊக்குவித்ததுனால அந்த பிச்சைக்காரரானவர் ஒரு நாளைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலதிபரா மாறுறார். சோ அப்போ விவேகானந்தர் சொல்லி கொடுத்த அந்த ஞான வார்த்தைகளை அவர் மீட் பண்ணும்போது என்னைக்குமே மறக்கல. சோ இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா உங்களை நீங்க நம்பணும். சோ பிச்சைக்காரன் கிட்ட விவேகானந்தர் சொன்ன வார்த்தை தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோட முக்கியத்துவம் என்ன? சோ அதுதான் அவர் சொல்லி கொடுத்தார். சோ விவேகானந்தருடைய செயல்களானது மற்றவர்களுக்கு ஒரு அதிகாரம் அளிக்கும், அடுத்தவங்களோட மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற உதவும் சக்தி அவர்கிட்ட இருக்கிறத விவேகானந்தர் உணர்றார். கடின உழைப்பும் உறுதியும். சோ இதுல இருந்து எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களை நீங்களே நம்பணும். ஏன்னா பிச்சைக்காரரானவர் விவேகானந்தர் சொன்ன வார்த்தையை நம்பி தன்னம்பிக்கையோட, அது வரைக்கும் அவரை மோட்டிவேட் பண்றதுக்கு யாரும் இருக்கல. மோட்டிவேட் பண்ணின உடனே என்னால இது முடியும், என்னால நல்லா படிக்க முடியும், என்னால ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும், என்னால வாழ்க்கையில பல சாதனைகளை சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த முடியும் என்ற நம்பிக்கையை வைக்கும் போது நம்மளால முடியாத செயல் கூட முடிகிறது அந்த இடத்துல. அதே மாதிரி
நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கைய வந்து மாத்துறதுக்கான சக்தி நம்ம கிட்டயே இருக்கு. நம்ம கிட்டயே வந்து கடின உழைப்பு இருக்கு, உறுதி இருக்கு, ஆற்றல் இருக்கு. எல்லாமே இருக்கும்போது நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியானது நம்ம கிட்ட இருக்கு. சோ விவேகானந்தருடைய கதையில இருந்து என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னா, நேர்மறையான ஒரு தாக்கம். எல்லாருக்குமே ஆற்றல் இருக்கு, எல்லாருக்குமே சக்தி இருக்கு, எல்லாருக்குமே வந்து தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாருக்குமே எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய அறிவானதும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. பட் அத நம்ம கரெக்டான வழியில கரெக்டான வேல யூஸ் பண்ணி செல்ஃப் கான்பிடன்ஸோட நம்ம இருந்தோமே ஆனால் நம்மளால வாழ்க்கையில எந்த லெவலுக்கும் போய் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மென்சுரேஷன் ரிவிஷன் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்சுரேஷன்ல என்னென்ன இருக்கு அது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னொரு தடவை இந்த கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? மென்சுரேஷன்ல மொத்தம் 4 எக்ஸசைஸ் இருக்கு. 7.1, 7.2, 7.3, 7.4 4 எக்ஸசைஸ் ஆக 7.1 பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஏரியால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ ரெண்டு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 7.1 எக்ஸசைஸ்ல சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற கான்செப்ட். 7.2 எக்ஸசைஸ்ல வால்யூம் அப்படிங்கிற கான்செப்ட். 7.3 ஷேப்ஸ்ல கம்பைன்டு ஷேப்ஸ் உடைய சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். கம்பைன்டு ஷேப்ஸ் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டேப்லெட். ஒரு டியூப் மாத்திரை எல்லாம் வரும் தெரியுமா? அந்த டேப்லெட் இது வந்து இதுதான் அந்த டேப்லெட். சோ மருந்து, இந்த மருந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் கம்பைன் ஷேப். இங்க ஒரு சிலிண்டர் இருக்கு, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. சோ அப்போ வந்து கம்பைன்டு ஷேப்ஸோடைய ஏரியா அண்ட் வால்யூம் ரெண்டு. 7.4 வந்து ஒரு அதாவது ஷேப்ப வந்து மாத்தாம ஒரு ஷேப்ப உருக்கி, இப்போ ஒரு உருளையை உருக்கி ஒரு கோலம் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய அந்த ஷேப்ப சேஞ்சே பண்ணாம ஷேப்பினுடைய அளவு, இப்போ ஒரு கூம்பின் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோனுடைய வால்யூம் வந்து 40 மீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அத வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பா மாத்துறாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை மாத்தாம கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் சாலிட். மதிப்பை மாறாமல் உருவத்தை மாற்றுவது, அதுக்கு பேரு கன்வர்ஷன் ஆஃப் சாலிட். Conversion of solid from one shape to another shape with no changes in volume. வால்யூம்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ்? ஓகே, நமக்கு ஷேப்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. மென்சுரேஷன்ல வடிவங்கள் வடிவங்கள் அப்படின்னு சொல்றீங்க. என்னென்ன வடிவங்கள் நம்ம இந்த 10வது வகுப்புல பார்க்க போறோம் அப்படின்னா, ரைட் சர்க்குலர் சிலிண்டர் நேர்வட்ட உருளை, அப்புறம் வந்து ரைட் சர்க்குலர் ஹாலோ சிலிண்டர் உள்ளீடற்ற உருளை, நேர்வட்ட உருளை, உள்ளீடற்ற உருளை, ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர். அதுக்கப்புறம் ரைட் சர்க்குலர் கோன், நேர்வட்ட கூம்பு. என்னது? நேர்வட்ட கூம்பு. அடுத்தது கோலம் ஸ்பியர். அப்புறம் அரைக்கோளம் ஹெமிஸ்பியர், உள்ளீடற்ற அரைக்கோளம் ஹாலோ ஹெமிஸ்பியர். நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் ஃப்ரஸ்டம் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன். சோ இந்த ஷேப்ஸ் தான் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல பார்க்கக்கூடிய வடிவங்கள், ஷேப்ஸ், இமேஜஸ். சோ இந்த ஷேப்ஸ் உடைய சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், இதத்தான் வந்து கம்பைன் ஷேப்லயும் நம்ம பார்ப்போம். அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட்லயும் இந்த ஷேப்ஸ் தான். சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், ஃப்ரஸ்டம். அதுல சிலிண்டர்ல மட்டும் ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர். ஸ்பியர்ல வந்து ஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர். சாரி, ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர். ஓகே. அடுத்தது ஃப்ரஸ்டம். இந்த ஷேப்ஸுக்கான சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். இதவே கம்பைன் ஷேப்ஸா வச்சா அதனுடைய வால்யூம்,
conversion of solid without no change in volume. Okay. Totally 4 exercise. நம்ம last classல cylinder உடைய surface area and volume பார்த்தோம். இந்த கிளாஸ்ல cone உடைய volume and surface area பார்க்கலாம். Okay. Simulationல cone உடைய surface area and volume காட்டுறேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கூம்பு வடிவம் கோன் இருக்கு. கோனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஸ்லாண்ட் ஹைட் ஆனது ஒரே நிமிஷம். இந்த ஸ்லாண்ட் ஹைட் ஆனது கூம்புக்கு கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இது ஹைட், இது ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நான் எடுத்திருக்கிறது ஹெச் வந்து 12 சென்டிமீட்டர்னும் ஆர் வந்து ஆரம் வந்து 9 சென்டிமீட்டர்னும் எடுத்திருக்கேன். height of the cone and radius of the cone. Volume of the coneக்கு என்ன formula? 1/3 base area into height. Total surface area of the cone என்ன? Curved area of curved surface plus base area. Formula நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். First slant height calculate பண்றது L is equal to square root of h square. இது வந்து by Pythagoras theorem. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், right angle triangle. So இங்க வந்து இங்க slant height வந்து உங்களுக்கு என்னங்கிறது தெரியாது. எதிர்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கம் ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு இருக்கு. சோ ரெண்டையும் ஸ்கொயர் ரூட் பண்ணி ஆட் பண்ணினீங்கன்னா ஹைபோடென்யூஸ் கர்ண பக்கம் கிடைக்கும். அதுதான் ஸ்லாண்ட் ஹைட்டுக்கான ஃபார்முலா. So L is equal to square root of h squared plus r squared, that is 12 squared plus 9 squared, 144 plus 81, 225. 225 square root எடுத்தீங்கன்னா 15. Okay, 15 units. Slant height இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்போ surface area. Surface area உடைய ஃபார்முலா pi r l pi r l plus pi r squared. Base area வந்து pi r squared. Surface area ஓட curved surface CSA, not a TSA, curved surface area. இங்க surface area னு கொடுத்தாச்சுன்னா அது TSA, total surface area, மொத்த பரப்பு. வெறும் curved surface area னு ஸ்பெசிபிக்கா கொடுத்தாங்கன்னா தான் அது வளைபரப்புங்கிற ஃபார்முலால யூஸ் பண்ணணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இப்ப கேட்டிருக்காங்க ஏன் மேம் வந்து சர்ஃபேஸ் ஏரியானா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் பேஸ் ஏரியாவையும் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சர்ஃபேஸ் ஏரியானா டிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்துருந்தாங்கன்னா அது சிஎஸ்ஏ, அதை வலைப்பரப்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல. சோ இப்ப பை இன்டூ ஆர் உடைய வேல்யூ 9 இன்டூ எல் உடைய வேல்யூ 15 பிளஸ் பை இன்டூ 9 ஸ்கொயர். இங்க 15 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, இங்க 81 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க. பையோடைய வேல்யூவையும் வந்து 22/7 வச்சு போட்டிருக்காங்க. ஸோ 678.672 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்ப வால்யூம் வந்து half into base area, 1/3 into base area into height, 1/3 into base area pi r squared. Pi r squared தான் pi into 9 squared. R வந்து 9 squared 81, height 12. இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிருக்காங்க. 1018.008 cubic units. சோ இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கும் ஒவ்வொரு சிமுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு. சோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு சிமுலேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்லயும் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ உண்டு. சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எதெல்லாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 4 எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். Totally 4 exercises are there. 7th chapter la totally 4 exercises are there. Mensuration la total 35 questions. Exercise 7.1 la total 10 questions இருக்கு. அதுல important questions வந்து 1, 7 and 8.
எக்ஸசைஸ் 7.2ல டோட்டலா 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2, 3, 6, 8 அண்ட் 10. 7.3 எக்ஸசைஸ்ல டோட்டலா 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 2 மட்டும்தான். எக்ஸசைஸ் 7.4ல டோட்டலா வந்து 8 கேள்வி இருக்கு. அதுல 4ம் 6ம் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா இந்த 7 ஷேப்ஸ்க்கும் பார்த்தோம். இன்னைக்கு வால்யூமோட ஃபார்முலா இந்த 7 ஷேப்ஸ்க்கும் பார்த்துடலாம். அது நான் போர்ட்ல எழுதி போடுறேன், அதை பாருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். டைம் கிடைக்கும் போது வந்து நீங்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். தென் எம்சிக்யூ நான் இங்க கிளாஸ்லயே உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி கவர் பண்ணிடுறேன். ஸோ நீங்க கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ணாலே எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பார்க்கலாமா? ஸோ வால்யூம் ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்க போறது வால்யூம் ஃபார்முலா, சரியா? சோ நான் இங்க வந்து வால்யூம்னு ஒரு இதுக்கு மட்டும் மென்ஷன் பண்றேன். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், that is pi r squared h கன அலகுகள், cubic units. ஓகே, அடுத்தது வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர். ஓகே, வால்யூம் ஆஃப் தி அதை விட்டுடுறேன், அது எல்லாத்துக்கும் காமன். சோ ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உருளை. உருளையின் கன அளவு, உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. உள்ளீடற்ற உருளையின் கன அளவுனா பை ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் இன்டூ ஹெச் கன அலகுகள். இது வந்து அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ். ஓகே, ரெண்டு உள்ளீடற்ற உருளைனா உருளைக்குள்ள ஒரு உருளை இப்படி வரும். சோ அதனால அத வந்து ஹாலோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது கூம்பின் கன அளவு, கோன். வால்யூம் ஆஃப் தி கோன். கோனுடைய வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கன அலகுகள். இப்ப பாத்தீங்க இல்லையா, அதுதான். அடுத்தது கோளம், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். 4/3 பை ஆர் கியூப். அடுத்தது ஹாலோ ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் கன அலகுகள், கியூபிக் யூனிட்ஸ். அடுத்தது வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர். சாலிட் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். 2/3 பை ஆர் கியூப் கன அலகுகள். ஹாலோ ஹெமிஸ்பியர் ஹாலோ அப்படின்னா அது டபுள் ஷேப்னு அர்த்தம். ஹாலோனாவே அங்க டபுள் ஷேப் வருதுன்னு மீனிங். இதெல்லாம் வந்து அந்த வெசலே வந்து ஆக்குபை பண்ணிருக்கோம். இந்த இடம் மட்டும்தான் வந்து
உங்களுக்கு பொருட்களால் நிரப்ப முடியும். சோ அதான் ஹாலோ அப்படிங்கிறது. அடுத்தது வால்யூம் ஆஃப் தி ஃப்ரஸ்டம், வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன். அது மட்டும் இங்க எழுதி போடுறேன். வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன். That is pi h by 3 r squared. இங்க கீழே எழுதுறேன். Pi h by 3 r squared plus r into r plus r squared கன அலகுகள். ஓகே. சோ டோட்டல் வால்யூம் உடைய ஃபார்முலா இதுதான். நம்மளுடைய 7.2 எக்ஸசைஸ்க்கான ஓவரால் 1 2 3 4 5 6 7 8 ஃபார்முலாஸ் வால்யூம்க்கு இதுதான். இந்த 8 ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ல இருந்ததுன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. இந்த 8 ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 8 ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட். 1 வேர்ட்ல வரும், 2 மார்க்ல வரும், 5 மார்க்ல வரும், எல்லா இடத்துலயும் வரும். சோ ஃபார்முலா தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? So 8 formulas are very very important. ஓகே. இப்போ இந்த வால்யூம்ல நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு சொன்னதுல ஒரு கணக்கு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எம்சிக்யூ போகலாம். 7.2ல வால்யூம் இதுல என்ன கொஸ்டின் இருக்கு? 2 3 8 6 8 10 அதுலதான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ ஒரு 2 கணக்கு பார்க்கலாம். ஓகேவா? A cylindrical glass with diameter 20 centimeter has water to a height of 9 centimeter. A small cylindrical metal of radius 5 centimeter and height 4 centimeter is immersed it completely. Calculate the raise of the water in the glass. அதாவது ஒரு உருளைக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மட்டத்துக்கு ஆல்ரெடி தண்ணி இருக்காம். சரியா? சோ அந்த தண்ணிக்குள்ள ஒரு குட்டி உருளை வடிவத்தை போடுறாங்க. போடும்போது அது இந்த மட்டத்துக்கு உயர்தான். சோ உயரும் போது உருவாகக்கூடிய ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலுக்கும் ஹைட் அண்ட் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற இந்த பிக்கர் சிலிண்டருக்கும் ஹைட் அண்ட் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா R1 is equal to 5, H1 is equal to 4 கொடுத்திருக்காங்க. சென்டிமீட்டர்ல தான் எல்லாமே. For the water raised,
அதுவும் சிலிண்டர் தான். So water raised cylindrical form, that is equal to diameter D is equal to 20 centimeter, R2 is equal to 10 centimeter, and H2 is equal to what? So volume of water raised is equal to volume of cylindrical metal போட்டோம்னா நமக்கு H2 அந்த உயரக்கூடிய ஹைட் மட்டும் தானே வேணும். அப்ப இதனுடைய வாட்டர் ரேஸ்டையும் இந்த மெட்டலோடைய வால்யூமையும் ஈக்குவல் பண்ணா H2 கிடைச்சிடும் இல்லையா? சோ அததான் இப்ப பண்ண போறோம். Water raised is equal to volume of the cylindrical metal. So volume of the cylinder இப்பதான் நம்ம பார்த்தோம், pi r squared h. இதை நான் pi r2 squared h2 is equal to pi r1 squared h1 எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டு இருக்கிறதுனால. சோ இங்க எனக்கு வந்து pi pi கேன்சல் ஆயிடும். r2 வந்து r2 என்ன கொடுத்திருக்காங்க, 10 சென்டிமீட்டர். So 10 squared into h2 is equal to 5 squared into 4. So 10 squared 100. 100 h2 is equal to 25 into 4. So 100 h2 is equal to 100. Therefore H2 is equal to 100 by 100. That is H2 is equal to 1 centimeter. Height of the raised water in the glass எவ்வளோ? 1 சென்டிமீட்டர். ஓகே, சோ இப்ப நம்ம இதனுடைய பார்ட் 2 MCQக்கு போலாமா? What is the formula for volume of a cylinder? What is the formula for volume of the cylinder? Option A, pi r squared h. Option B, pi r squared. Option C, pi r h. Option D, pi r cube. Volume of the cylinder. Formula for volume of the cylinder. Question number 2. What is the volume of a cylinder with radius 4 centimeter and height 10 centimeter? What is the volume of a cylinder with radius 4 centimeter and height 10 centimeter? Option A, 165 centimeter cube. Option B, 200 pi centimeter cube. Option C, 400 pi centimeter cube. Option D, 500 pi centimeter cube. Check பண்ணி answer பண்ணுங்க. தெரியும்னா chat session unmute பண்ணி கூட சொல்லுங்க.
What is the formula for volume of a cone? 1 by 3 pi r squared h, 1 by 2 pi r squared h, pi r squared h, 2 by 3 pi r squared h. Option, question number 4. What is the volume of a cone with radius 3 centimeter and height 6 centimeter? Option A, 12 pi centimeter cube. Option B, 18 pi centimeter cube. Option C, 24 pi centimeter cube. Option D, 36 pi centimeter cube. Work out பண்ணி ஆன்சர் எழுதுங்க. Question number 5. What is the formula for volume of a sphere? Option A, 4 by 3 pi r cube. Option B, 2 by 3 pi r cube. Option C, 1 by 3 pi r cube. Option D, pi r cube. What is the formula for the volume of a sphere? A, 4 by 3 pi r cube. B, 2 by 3 pi r cube. C, 1 by 3 pi r cube. D, pi r cube. Question number 6. What is the volume of a hemisphere with radius 5 centimeter? What is the volume of a hemisphere with radius 5 centimeter? Option A, 20 by 3 pi centimeter cube. Option B, 40 by 3 5 centimeter cube. Option C, 60 by 3 pi centimeter cube. Option D, 80 by 3 pi centimeter cube. Question number 7. What is the volume of a solid formed by combining a cube and a cylinder, where the cube has a side length of 4 centimeter and the cylinder has a radius of 2 centimeter and a height of 6 centimeter? Option A, 64 centimeter cube plus 24 pi centimeter cube. Option B, 64 centimeter cube minus 24 pi centimeter cube. Option C, 64 centimeter cube into 24 pi centimeter cube. Option D, 64 centimeter cube divided by 24 pi centimeter cube. Question number 8.
A solid is formed by combining a cone and a hemisphere, where the cone has a radius of 3 centimeter and a height of 6 centimeter, and the hemisphere has a radius of 3 centimeter. What is the volume of the solid? A solid is formed by combining a cone and a hemisphere, where the cone has a radius of 3 centimeter and a height of 6 centimeter, and the hemisphere has a radius of 3 centimeter. What is the volume of the solid? Option A, 18 pi plus 18 pi centimeter cube. Option B, 18 pi minus 18 pi centimeter cube. Option C, 18 pi into 18 pi centimeter cube. Option D, 18 pi divided by 18 pi centimeter cube. Values note பண்ணிக்கோங்க. Answer optionsல note பண்ணுங்க. Question number 9. A composite solid is formed by combining a cylinder and a cone, where the cylinder has a radius of 4 centimeter and a height of 8 centimeter, and the cone has a radius of 4 centimeter and a height of 8 centimeter. What is the volume of the solid? A composite solid is formed by combining a cylinder and a cone, where the cylinder has a radius of 4 centimeter and a height of 8 centimeter, and the cone has a radius of 4 centimeter and a height of 8 centimeter. What is the volume of the solid? Option A, 128 pi plus 128 by 3 pi centimeter cube. Option B, 128 pi minus 128 by 3 pi centimeter cube. Option C, 128 pi into 128 by 3 pi centimeter cube. Option D, 128 pi divided by 128 by 3 pi centimeter cube. Question number 10. Same, last question மாதிரியே தான். A composite solid is formed by combining a sphere and a hemisphere, where the sphere has a radius of 5 centimeter and hemisphere has a radius of 5 centimeter. What is the volume of the solid? ஸ்பியர் தனியா ஹெமிஸ்பியர் தனியா ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வேல்யூ இருக்கு, எடுத்து போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா ஸ்பியரோடது ஒண்ணு ஹெமிஸ்பியரோடது ஒண்ணு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. 500 pi by 3 plus 250 pi by 3 centimeter cube. Option B, 500 pi by 3 minus 250 pi by 3 centimeter cube. Option C, 500 pi by 3 into 250 pi by 3 centimeter cube. Option D, 500 pi by 3 divided by 250 pi by 3 centimeter cube. லாஸ்ட் கொஸ்டின் இதோட முடிஞ்சது. ஸோ எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த டாபிக்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.